பாலிலிருந்து பன்னீர் தயாரிப்பது எப்படி? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே மிகவும் சுலபமாகவும் சுத்தமாகவும் பாலிலிருந்து பன்னீர் எப்படி தயாரிப்பது என்று பார்க்கலாம். முதலில் 1 லிட்டர் முழு கொழுப்பு பாலை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுப்பில் வைத்து நன்றாக கொதிக்க விடுங்கள். பால் நன்றாக கொதித்ததும் அடுப்பை மிதமான தீயில் வைத்து அதில் 2 முதல் 3 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சிறிது சிறிதாக சேர்த்து கலக்கவும். சில நிமிடங்களில் பால் திரிந்து வெள்ளையான பால் கட்டிகள் தனியாகவும் பச்சை கலந்த மஞ்சள் நிறத்தில் நீர் தனியாகவும் பிரியும். இப்போது ஒரு சுத்தமான மெல்லிய துணியை வடிகட்டியின் மேல் வைத்து இந்த திரிந்த பாலை ஊற்றுங்கள். தண்ணீர் முழுவதும் வடிந்ததும் துணியை நன்றாக கட்டி சிறிது நேரம் அழுத்தி வைக்கவும். மேலே ஒரு கனமான பொருளை வைத்து 20 முதல் 30 நிமிடங்கள் அழுத்தி வைத்தால் பன்னீர் நன்றாக கட்டியாகிவிடும். பின்னர் துணியை திறந்து கிடைத்த பன்னீரை தேவையான அளவில் துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்கள். அவ்வளவுதான். வீட்டிலேயே சுவையான மென்மையான பன்னீர் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப்